Hello my dear Netty for US அடிக்கடி உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படினு தான் சொல்லணும். சூர்யாவோட இந்த மந்த் அப்படினே சொல்லலாம். ஏனா அப்டேட்லாம் வந்து மாறி சும்மா வேற லெவல்ல வந்துகிட்டே இருக்கு. காலையில தான் வந்து நாளைக்கு காப்பான் படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆக போகுது 7 PM அப்படினு சொல்லிருந்தாங்க. அதுக்கு அப்புறமே வந்து இன்னைக்கு என்ன அப்படினா 4 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படினு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் நம்ம யோசிச்சிட்டு இருக்க நேரத்துல சூர்யா அண்ணாவோட 38 படத்தினுடைய டைட்டில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க 4 மணிக்கு. எஸ் ஜிவி பிரகாஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ ஜிவி பிரகாஷ் அது மட்டும் இல்லாம சூர்யா அண்ணாவோட 38ல வந்து ஷார்ட் கொடுத்த ஷார்ட் டைம் பீரியட்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா சாங்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல வந்து முடிச்சு கொடுத்திருக்காரு. இது வந்து சூர்யா அண்ணா வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிருக்காங்க. இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா சூர்யா அண்ணாவோட 38 வந்து சுதா கொங்காரா அவங்க தான் வந்து டைரக்ட் பண்றாங்க. இறுதி சுற்று டைரக்டர் இருக்காங்களே அவங்க தான் பண்றாங்க. நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சோர்ஸ் மூலமா இதுல வந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னா சூர்யா அண்ணாவோட 38 இந்த படம் வந்து ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய பயோபிக் அப்படின்னா ஜிஆர் கோபிநாத் அவர்களோட பயோபிக். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஏர்லைனை கண்டுபிடிச்சவர். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ஆர்ம்டு போஸ்ட்ல இருந்திருக்காரு, பிசினஸ் மேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. கிங்ஃபிஷரோட டைப்லாம் வச்சு டெகான் அதாவது வந்து நம்ம பட்ஜெட் ஏர்லைனில் இருக்கல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ கிங்ஃபிஷர்னால சேர்ந்தனால சில அப் அண்ட் க்ரோ டவுன் எல்லாமே வந்து இருக்குது. இவரோட வாழ்க்கை வரலாம் தான் வந்து படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சில விஷயங்கள்லாம் க்ளோஸ் ஹவுஸ் மூலிமா வந்துச்சு. ஸோ இப்போ டைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அவரோட பயோபிக்கா இல்லை வேற ஏதாவது ஒரு கதை எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அண்ணாவோட வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2018 அப்படிங்கும்போது தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அப்புறமா வந்து என்ஜிகேக்காக ரசிகர்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணாங்க. அந்த வருஷம் அவருக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதாவது தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அப்புறம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு சாட்டிஸ்ஃபை அவர் கொடுக்கல அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த 2019ல என்ஜிகே காப்பான் அதுக்கப்புறம் சூர்யா அண்ணா 38 இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு டக்குன்னு போறனால ஸோ வேற லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருக்கு. சூர்யா அண்ணாவோட 38 டைட்டில் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க அந்த டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கவுண்ட் டவுன் 1 2 3 அப்படின்ற மாதிரி 4 மணி வரைக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணலாம். ஸோ சூர்யா அண்ணாவோட 38 அதுக்கப்புறம் 39 40 இந்த மாதிரி அவரோட பிஸி ஷெட்யூல் நிறைய வச்சிருக்காரு. ஸோ நீங்க எந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட்டி ஃபரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. காப்பான் படத்தினுடைய டீசர் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சூர்யானோட அப்டேட்லாம் நிறைய பேசியிருக்கும். அந்த அப்டேட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ள போய் கமெண்ட் பண்ணுங்க. Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க.